வணக்கம் நண்பர்களே. திரு கார்த்தி சௌந்தர் அவர்கள் எழுதிய என்னை தின்றாய் அத்தியாயம் 11. சுதாவோ மித்ராவோ கதவை திறப்பார்கள் என்று நினைத்திருக்க கௌதம் வந்து கதவை திறந்ததும் அவளுக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. ஆன்டி இல்லையா என்றாள் மொட்டையாக. கௌதமிற்கு அன்று உடம்பு சரியில்லை என்று அவன் கல்லூரிக்கு செல்லவில்லை. அவன் கல்லூரி சென்றிருப்பான் என்று நினைத்து வந்தவளுக்கு அவன் வந்து கதவை திறக்க என்ன சொல்வதென்று தெரியாமல் அவனது அன்னையை கேட்டாள். இல்லை, அம்மா வெளியே மார்க்கெட் போயிருக்காங்க என்று இன்னும் அவளை உற்று கவனிக்க ஏனோ சற்று கலக்கமாக இருந்தாள். மித்ராக்கா இல்லையா? அவள் இம்ப்ளான்ட் ட்ரைனிங் போயிருக்கா, வர 3 நாள் ஆகும். ஓ என்று சோர்ந்த முகத்துடன் திரும்ப, என்னாச்சு என்றான் இருமிக் கொண்டே. ஒன்றும் இல்லை என்று இரும்பு கதவை திறந்து உள்ளே செல்ல அவளை கேள்வியாக ஒரு முறை பார்த்தவன் வீட்டிற்குள் மறைந்தான். தன்னையே நொந்து கொண்டவள் வீட்டை பூட்டிக்கொண்டு உடை மாற்றி சோஃபாவில் வந்து படுத்து விட்டாள் வயிற்றை பிடித்துக்கொண்டு. இன்று வகுப்பில் இருந்தபோது மதியமே அவளுக்கு மாதவிடாய் வந்துவிட அவளது பையில் இருந்த நாப்கின் எடுத்து பயன்படுத்தி விட்டாள். மாலை வீடு வந்து மாற்றிவிடுவோம் என்ற நம்பிக்கையில் வீட்டில் வந்து பார்க்க அவளது நாப்கின் பேக் அங்கே இல்லை. வீட்டில் போன மாதம் உபயோகித்து மீதம் இருந்தது அவளுக்கு நிச்சயமாக தெரியும் என்பதால் தன் அன்னை வேறு எங்கும் மாற்றி வைத்து விட்டாரோ என்று எண்ணி அவருக்கு அலுவலகத்திற்கு அழைத்தாள். மா, என்னோட நாப்கின் எங்கம்மா எடுத்து வச்சிங்க? என்னோட ஷெல்ஃபில் காணோம் என்று ஆரம்பிக்க, மித்ரா காலையில் வந்து கேட்டாடா, அவள் ஏதோ ட்ரைனிங் போகிறா போல, வீட்டில் 2 தான் இருக்குன்னு இங்கே வந்து கேட்டா. நான் சேஃப்டியாக இருக்கட்டும்னு அவளுக்கு பேக் மொத்தமாக கொடுத்து விட்டேன். நல்லா கொடுத்தீங்கம்மா, இப்போ எனக்கு இல்லை, என்ன பண்ணுறது என்று எரிந்து விழுந்தாள். உனக்கு நாளைக்கு தானே தேதி? மா, கடுப்பை கலப்பாதீங்க, எனக்கு மதியமே வந்துருச்சு. ஸ்கூல் பேக்கில் வச்சிருப்பியடா? மா, அது முடிஞ்சு போச்சு, அதான் பேசிகிட்டு இருக்கேன். ஐயோ சாரிடா, ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்துக்கோ, அம்மா வாங்கிட்டு வந்துடுறேன். இதோ கிளம்ப போகிறேன். ரொம்ப அவசரம்னா சுதா ஆண்டி வீட்டில் இருந்தா அவங்க கிட்ட கேளு, வாங்கி கொடுப்பாங்க என்றார். சரி வைங்க என்று எரிச்சலுடன் வைத்தவள் வேறு வழி இல்லாமல் அவர்கள் வீட்டு அழைப்பு மணியை அடிக்க கௌதமை பார்த்தவள் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் திரும்பிவிட்டாள். வயிற்று வலியில் சோஃபாவில் சுருண்டு கிடந்தவளுக்கு வெளியே இரும்பு கதவு திறக்கும் சத்தம் கேட்க மணியை பார்த்தவள் தன் அன்னைதான் என்று எண்ணி கோபமாக அப்படியே படுத்திருக்க கதவை திறந்து கொண்டு கௌதம் உள்ளே வந்தான். இனியாவின் வீட்டிற்கு அவன் இதுவரை அதிகமாய் வந்ததில்லை. மித்ராவும் சுதாவும் வீட்டு சமையலறை வரை வருவார்கள் என்றாலும் இத்தனை வருடத்தில் ஓரிரு முறை, அதுவும் வீட்டு வராண்டா வரை மட்டுமே வந்திருப்பவன் இன்று ஹாலில் நுழைய அவனை சற்றும் எதிர்பார்க்காதவள் அவசரமாக சோஃபாவில் இருந்து எழப்போக அவளது கொலுசு சோஃபாவில் மாட்டிக்கொண்டு காலை தூக்க முடியாமல் போனது. வயிற்று வலியில் இன்னும் எரிச்சல் வர என்று எட்டி கொலுசை இழுக்க எங்கே எப்படி மாட்டியுள்ளது என்று ஒருக்களித்து படுத்திருந்தவளுக்கு பார்க்கவும் முடியாமல் போக, இரு வரேன் என்று அவள் அருகே வந்தவன் அவளது காலை தொடாமல் கொலுசை மட்டும் பிடித்து எடுத்துவிட அவசரமாக எழுந்து சோஃபாவின் ஓரத்தில் சுருண்டு அமர்ந்தவள், என்ன என்றாள் பயத்தோடு. வீட்டில் வேறு யாரும் இல்லை. அதோடு இப்போதெல்லாம் அவனது பார்வைகளின் அர்த்தம் புரியாமலும் அவள் இல்லை என்பதால் பயம் வந்திருந்தது. இந்தா வாங்கிக்கோ, நீ என்ன யூஸ் பண்ணுவேன்னு தெரியாது, மித்ரா இதுதான் யூஸ் பண்ணுவா என்று நியூஸ் பேப்பரில் சுற்றப்பட்ட ஒரு பொட்டலத்தை தர அவளுக்கு அவனை ஏறிடவும் முடியவில்லை. தர்ம சங்கடமாக அவள் நெளிய அதை புரிந்து கொண்டவன், மித்ரா காலையில் இங்கே வந்து வாங்கிட்டு போனது எனக்கு தெரியும், நான் காலையில் வீட்டில் தான் இருந்தேன், பரவாயில்ல வாங்கிக்கோ என்று சொல்லியும் அவள் திணறி கொண்டிருக்க, யூஸ் பண்ணிக்கோ, ரெஸ்டடு, வரேன் என்று அவள் அருகில் சோஃபாவில் வைத்துவிட்டு சென்று விட்டான். அன்றுதான் இனியாவின் மனதில் அவன் வேறு விதமாக பணிந்து போனான். அவன் போனதும் அவசரமாய் கதவை அடைத்தவள் ஒரு நிம்மதியுடன் அந்த பொட்டலத்தை பிரித்து தனது தேவையை சரி செய்தாள். அவளது தாய் சற்று நேரத்தில் வீடு வந்து சேர நன்றாக வறுத்தெடுத்தாள். இப்படி அம்மா மொத்தமாக குடிப்பீங்க, ஒன்று மிச்சம் வச்சிருக்கலாம்ல என்று தாளிக்க, சாரிடா, அவ கிளம்புற அவசரத்தில் வந்தாளா, நானும் உனக்கு நாளைக்கு தான் டேட்னு சாயங்காலம் வாங்கிக்கிறேன்னு கொடுத்து விட்டுட்டேன் என்று அவள் அன்னை லீலா மன்னிப்பு கேட்க, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்று தலையில் அடித்துக்கொண்டு சோஃபாவில் படுத்து விட்டாள். போய் மாத்திக்கோ என்று அவள் அன்னை சொல்ல,
ம் மாற்றிட்டேன். நீங்கள் சொன்னதும் சுதா ஆண்டி வீட்டில் கேட்டேன், அந்த அண்ணா வாங்கி கொடுத்தாங்க என்று சொல்ல அவள் அன்னை சரி என்று விட்டு விட்டார். இனியா அப்போதும் கூட கௌதமை அண்ணா என்றுதான் விழித்து கொண்டிருந்தாள். அதன்பின் வந்த நாட்களில் அவனது பார்வைகள் அவளுக்கு பயத்தை கொடுக்காமல் பாதுகாப்பு உணர்வை கொடுத்தது போலத்தான் இருந்தது. அவன் நம்மிடம் தவறாக நடக்க மாட்டான் என்ற நம்பிக்கை அந்த சம்பவத்திற்கு பிறகு அவளுக்கு வந்திருந்தது. அவள் 12ஆம் வகுப்பில் கவனம் செலுத்த கௌதம் கல்லூரியில் 2ஆம் வருடத்தில் இருந்தான். அவனது தோற்றமும் வடிவமும் இப்போது மாறியிருந்தது. இனியா கூட மெருகேறி இருந்தாள் என்றாலும் வீடு, பள்ளி, படிப்பு என்று மட்டுமே இருந்தாள். இந்த வருடம் கொஞ்சம் கடினமாக உழைத்தால் மருத்துவம் படிக்கலாம் என்று அவளது அண்ணனும் அப்பாவும் அவளை ஊக்கப்படுத்தி இருக்க அவள் முயற்சியின் பலன் அவளது மதிப்பெண்களில் தெரிந்தது. 92% எடுத்து தேர்ச்சி பெற்றிருந்தாள் என்றாலும் மருத்துவம் கிடைக்காது என்று தோன்ற சுதாவின் பரிசீலனையில் கௌதமின் கல்லூரி சிபாரிசு செய்யப்பட்டது. கௌதம் 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்த போது இனியா இரட்டை ஜடையில் இருந்து ஒற்றை ஜடைக்கு மாறி அவனது கல்லூரியில் பிரவேசித்தாள். அவள் என்ஜினியரிங்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் எடுத்திருந்தாள். முதல் நாள் கல்லூரியில் சீனியர்ஸ் மத்தியில் மிரட்சியுடன் அவள் நின்றது இன்றும் கௌதமின் நினைவுகளில் பசுமையாக தெரிந்தது. அதை நினைத்து புன்னகைத்தவன் மனைவியை கட்டிக்கொண்டு நெருங்கி படுக்க அவளது காதலில் இருந்த ஜிமிக்கி படுத்திருந்த காரணத்தால் தலைகீழாக கிடந்தது. அதை கீழே திருப்பி விட்டவன் அந்த ஜிமிக்கியை ஒரு விரல் கொண்டு அசைக்க அழகாக ஆடியது. ஆடிய ஜிமிக்கியின் மேல் முத்தமிட்டு தூங்கி போனான். காலையில் எழுந்தபோது பிள்ளைகள் இருவரும் இன்னும் தூங்கி கொண்டிருக்க, இனியா எதுவும் குடிக்காத, பிளட் டெஸ்ட் எடுக்க இப்போ வந்துடுவாங்க என்றான் கௌதம். சரி, உங்களுக்கு காஃபி போடவா? உனக்கு இப்போ ஓகே தானே, ஸ்ட்ரெயின் பண்ணாத என்றான். அதெல்லாம் இப்போ ஒன்றும் தெரியல. பசங்களுக்கு பால் காய்ச்சினேன், நீங்கள் ஆஃபீஸ்க்கு சொல்லிட்டீங்களா இன்னைக்கு வரமாட்டேன்னு? அது மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். நீ லீவ் போடுறியா இல்லை எப்படி? சாயங்காலம் தானே ஹாஸ்பிட்டல் போவோம், எதுக்கு வேஸ்ட்டாக லீவ் போட்டுக்கிட்டு, நான் ஒர்க் பண்ணிக்கிறேன் என்று முடித்துக்கொள்ள வீட்டிலேயே ரத்தம் எடுப்பதற்கு காலையில் 7:30 மணிக்கெல்லாம் லேபில் இருந்து ஆள் வந்துவிட உணவிற்கு முன் கொடுக்கும் ரத்தம் கொடுத்து முடித்திருந்தாள். சாப்பிட்டு 2 மணி நேரம் சென்று எடுக்க வேண்டும் என்பதால் 8 மணிக்கு காலை உணவை எடுத்துக்கொள்ள சொல்ல கௌதமே எல்லோருக்கும் காலை டிஃபனை கடையிலிருந்து வாங்கி வந்து விட்டான். வீட்டில் வேலைகள் அதன் போக்கில் ஓட இனியா வழக்கம் போல ஹாசினியை ஆன்லைன் வகுப்பிற்கு அழைக்க அவள் வரமாட்டேன் என்று முரண்டு பிடித்ததில் இனியா கோபம் கொண்டு கத்த கௌதம் இனியாவை விசித்திரமாக பார்த்தான். இனியா, ஏன் இப்படி கத்துற? அவ வரலன்னா விடு என்று தனது கணினியில் இருந்து பார்வையை விலக்கி அவன் கேட்க, அவ கிளாஸ் அட்டன் பண்ணனா அவங்க மிஸ் கேட்பாங்க, அப்ப நீங்க பதில் சொல்லுவீங்களா? பேசாம அவங்க வேலையை மட்டும் பாருங்க. ஏய், நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுறதுல தான் உனக்கு முடியாமல் போகுது. இன்னைக்கு தான் பிளட் எல்லாம் கொடுத்துருக்கல, உனக்கு முடியல தானே? பசங்களை இன்னைக்கு ஃப்ரீயாக விடு, நாளைக்கு அட்டன் பண்ணிக்கலாம். ஐயோ கௌதம், உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. இன்னைக்கு விட்டால் திரும்ப அடுத்த வாரம் திங்கட்கிழமை தான் இங்கிலீஷ் கிளாஸ். அப்போ இந்த அடுத்த பாடம் எடுப்பாங்கல்ல, அப்புறம் இந்த பாடம் அப்படியே விட்டு போயிடும். நாளைக்கு அவளுக்கு மேக்ஸ் கிளாஸ், இங்கிலீஷ் கிடையாது. அதனால இப்போ என்னடி, அந்த புக்கில் இருக்கிறதானே சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. நீ ஃப்ரீயாக விடு. பசங்களை டார்ச்சர் பண்ணி நீயே படிப்பு மேலே ஒரு வெறுப்பை கொண்டு வந்துடாத. உங்களுக்கு தான் புரியலப்பா. ஏற்கனவே சில நேரங்களில் நான் என்னோட மீட்டிங்ஸ் இருந்தால் அவங்க கிளாஸ் அட்டன் பண்ண வைக்கிறது இல்லை. எல்லாருமே வீட்டில் இருந்தால் ஒர்க் பண்ணுறாங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. அதனால எல்லாரும் ஃபுல் அட்டண்டன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். இது நார்மல் தான். இனியா, நீயே அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுற? நீங்கள் தான் புரிஞ்சுக்கல. பசங்க கூட ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்க, அவங்க கூட படிக்கிறவங்க எல்லாம் எப்படி படிக்கிறாங்கன்னு புரியும். கம்பேர் பண்ணாதன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? நான் என்னோட பசங்களை மட்டம் தட்ட கம்பேர் பண்ணல. வேலைக்கு போகாம வீட்டில் இருக்க லேடிஸ் அவங்க குழந்தைங்களுக்கு இந்த லாக்டவுன்ல கிளாஸ் அட்டன் பண்ண வச்சு ஹோம்ஒர்க் பண்ண வச்சு நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அதே வேலை பார்க்குற லேடிஸ் என்ன மாதிரி ஒழுங்கா சொல்லி கொடுக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் இல்லை. சித்து கிளாஸ்ல ஒரு பையனோட அம்மா அவன் படிப்பு ரொம்ப மோசமா போயிடுச்சுன்னு வேலையவே விட்டுட்டாங்க. அதையும் அவங்க ஆன்லைன் கிளாஸ்ல சொன்னாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? நம்ம பசங்க மக்கு படிப்பு வராதுன்னு சொல்றது வேற விஷயம். ஆனா எனக்கு நேரமும் சூழ்நிலையும் சரியா அமையாததால என் பசங்களுக்கு என்னால சொல்லிக் கொடுக்க முடியாம என் பசங்க மக்கா ப்ரொஜெக்ட் ஆகுறது வேற விஷயம். எனக்கு அவ்வளோ நேரம் இருந்தா என் பசங்களோட நேரம் செலவழிக்க முடிஞ்சா என் பசங்களும் நல்லா படிப்பாங்கல்ல. ஆனா என்னால முடியல. அட்லீஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணினா அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஹெல்ப்பா இருக்கும்னு தான் பசங்களை கண்டிப்பா அட்டன் பண்ண சொல்றேன். அதுக்கே எனக்கு அரை நாள் வேஸ்ட் ஆகுது. அந்த அரை நாள் வேலை பார்க்காம போறதால தான் நான் நைட் எல்லாம் உட்கார்றேன். உங்களுக்கு புரியலையா?
என்று வெடித்து சிதற கௌதம் அமைதியாகி போனான்.